மேல ஓட்ட எதுவுமே பேச மாட்டேங்க. என்ன பேச மாட்டேன்? அப்ப இவ்வளவு நாள் பேசிட்டு தான் இப்ப சொன்னல. இப்ப நான் இன்னும் எதுவுமே ஓட்ட எதுக்கு 2 வருஷம் ஈஸி பண்ணி விட்டேன்னு சொன்னா அத சொல்லிட்டேங்க. ஈஸி பண்ணி விட்டேன்னு நான் சொன்னேன். இல்லையே 2 வருஷம் ஈஸி பண்ணி விட்டேன். 2 வருஷம் வா கூட நீ வந்து ஒரு தடவை ஷோரூம்ல பணம் கொடுத்த உன் மோரலி தூக்கி கடாசனல்ல. நீ சாகணும்டா, நீ செத்தாதாண்டா நான் அவளெல்லாம் வாழ. என்ன உட்காருனா கொஞ்சம் ஒன்று பஸ்ஸால விடுங்க. எனக்கு நடந்து போய்க்கு தெரியும். ஒன்று நம்ம அதெல்லாம் அந்த மாதிரி ஏங்க நான் இல்லை மன்னிச்சு கேட்கும் காலில் வேணாலும் விடுற 4 பேரை வச்சு விடுங்க ஊரில். இந்த ஊரில் இல்லை, நம்ம ஊரில் வந்து விடு. இந்த ஊரில் விழுவினாங்க. இந்த ஊரில் நான் யார் என்னன்னே தெரியாது. இந்த ஊரில் விழ போகிறேங்கிற நம்ம ஊரில் வந்து விழு. என் வாழ்க்கையவே நீ வீணாக்கிட்டல்ல. அடிக்கவா? நம்ம அந்த மாதிரி நடக்காது. என்ன நடக்காது? கையை கை கை நான் என்ன சொல்றேன்? அதுல இல்ல, இதுல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நான் இன்னும் உங்க பேசி பேசுறேன். அந்த போனை கூட அதுல ரெக்கார்ட் போய் நீ நல்லா இருப்பியா? உனக்குலாம் நல்ல சாவே வராதுடா. நல்ல சாவே வராது. அந்த கடவுளுக்கு நல்லா இருந்தா நான் சொல்லியிருந்தேன்னா யாருக்கு அழுவு உனக்கு நல்ல சாவே வராது. சொல்லுங்க உன்னை பத்தி சத்தியமா காக்கா கொத்திட்டு போவோம். கடவுள் யாரு ரோட்ல நிக்க வச்சு சாணி கரைச்சி ஊத்தி அடிச்சு கட்ட விளக்க மாறாது அடிக்கணும். அப்ப கூட உனக்கு புத்தி வராது. அப்ப கூட அடிக்கிறவ கையை உடம்பதான் பாக்குறவன். சிதம்பரம் அருகே ஆசைக்கு இணங்க மறுத்த 25 வயது இளம்பெண் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சிதம்பரம் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த 25 வயது இளம்பெண் தனது குழந்தையுடன் தனது கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இந்த பெண்ணை பார்த்தோம் அப்படின்னா அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு 65 வயது முதியவர் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண்ணை வந்து அடிக்கடி பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து ஆளாக்கி இருக்கிறாரு. மேலும் அந்த பெண்ணை வந்து ஆசைக்கு இணங்கவும் அவர் வந்து வற்புறுத்தி இருக்கிறாரு. இந்த நிலையில அந்த பெண் அவரிடம் வந்து தவறாக நடக்க முயன்ற அந்த பெண்ணை வந்து அவர் பலமுறை வந்து கிராமத்தினர் வந்து தட்டு கேட்டிருக்காங்க அந்த மகேந்திரனை. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த பெண்ணை வந்து அவர் அடைவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அதற்கு அவர் ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால் மண்வெட்டியால் அடித்து அந்த பெண்ணை வந்து கொலை செய்திருக்கிறார். மேலும் அந்த பெண்ணுடைய தந்தையையும் பார்த்தோம் அப்படின்னா கம்பியால் தாக்கி இருக்கிறார். அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்காரு. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த பெண்ணை வந்து அவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கும் போது அதை வந்து அவர் வந்து செருப்பால் அடித்திருக்கிறார். அந்த காட்சிகளும் வந்து தற்போது வந்து வெளியாக இருக்கிறது. இந்த வீடியோ வந்து சமூக வலைதளத்துல வந்து வெளியிட்டால் தனது குடும்பத்திற்கு தெரிந்துவிடும் என்று அவப்பெயர் ஏற்பட்ட வந்து அந்த மகேந்திரன் என்றாரு. அதன் காரணமாக தான் பார்த்தோம் அப்படின்னா தற்போது அந்த பெண்ணை வந்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். இது குறித்து அண்ணாமலை நகர் போலீசார் வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். சிதம்பரம் அருகே ஆசைக்கு இணங்க மறுத்த 25 வயது இளம்பெண் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இதுக்கு மேல ஓட்ட எதுவுமே பேச மாட்டேங்க. என்ன பேச மாட்டேன்? அப்ப இவ்வளவு நாள் பேசிட்டு தான் இப்ப சொன்னல. இப்ப நான் இன்னும் எதுவுமே ஓட்ட எதுக்கு 2 வருஷம் ஈஸி பண்ணி விட்டேன்னு சொன்னா சொல்லிட்டேங்க. ஈஸி பண்ணி விட்டேன்னு நான் சொன்னேன். இல்லையே 2 வருஷம் ஈஸி பண்ணி விட்டேன். வா கூட நீ வந்து ஒரு தடவை ஷோரூம்ல பணம் கொடுத்த உன் மோரலி தூக்கி கடாசனல்ல. தூக்கி கடாசனா இல்லையா? சொல்லு, தூக்கி கடாசனா இல்லையா? எத்தனை தடவை கார்ல கூட்டிருப்பேன் நான் வந்தேனா? இது அப்படியே உன் பொண்ணு சரளா கபில் சாந்தி எல்லாருக்கும் அனுப்பட்டுமா? உன் செல்லுலேருந்தே அனுப்பவா? அது இன்னும் சூப்பரா இருக்கும். அனுப்பட்டுமா? நீ சாகணும்டா, நீ செத்தாதாண்டா நான் அவளெல்லாம் வாழ. என்ன உட்காருனா கொஞ்சம் ஒன்று பஸ்ஸால விடுங்க. எனக்கு நடந்து போய்க்கு தெரியும். ஒன்று நம்ம அதெல்லாம் அந்த மாதிரி ஏங்க நான் என்ன மன்னிச்சு கேட்கும் காலில் வேணாலும் விடுற 4 பேரை வச்சு விடுங்க ஊர்ல. இந்த ஊர்ல இல்ல, நம்ம ஊர்ல வந்து விடு. இந்த ஊர்ல விழுவினாங்க. இந்த ஊர்ல நான் யார் என்னன்னே தெரியாது. இந்த ஊர்ல விழ போறேங்கிற நம்ம ஊர்ல வந்து விழு. சரியா? போமா, இந்த கார்லயே போமா, ஜோரா போய் இறங்குவோமா? நானும் எப்படா நீ என் கையில கிடைப்பேன்னு இருந்தேன். நான் எனக்கு நல்லா வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். நீ இன்னைக்கு சாவணும். உண்மையாலுமே மருந்து வாங்கிட்டு போறேன். உண்மையாலுமே கண்டிப்பா அதுல மாற்றமே இருக்காது. அப்ப வந்து இந்த மீதிக்குள்ள உனக்கு யாரு ரொம்ப க்ளோஸ்? எனக்கு நான் யாருக்கிட்டயுமே சொல்லலைங்கிறேன். நான் யாருக்கிட்டயும் எனக்கு யாருமே க்ளோஸ் இல்ல. யாருமே க்ளோஸ் இல்ல. அவர் பேர் என்ன? வடகலாமா நான் சொல்றேன். சிக்கருமோ வா, உன்னோட சாக்கடை அது. நீ அவங்களாம் ஒரே சாக்கடை தானே. என் வாழ்க்கையவே நீ வீணாக்கிட்டல்ல. அடிக்கவா?
நம்ம அந்த மாதிரி நடக்காது. என்ன நடக்காது? கை 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 நான் என்ன சொல்றேன், அதுல இல்ல, இதுல ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ரெக்கார்ட் பண்ணியா? நான் இன்னும் உங்க பேச்சு பேசினா அந்த தேவையில்லாத நீ அந்த போனை கூட அதுல ரெக்கார்ட் போய் நியூஸ் ஆன்ல இருக்கு. ஆன்ல இருக்கு. ஹோம் தர யார் சார்? இரு இரு இரு. அப்புறம் பாரு, நான் எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். நான் சத்தியமா அனுப்பிடுவேன். சரி, அங்கே உள்ள வந்துக்கிறேன். போனை கூட சாவி கொடுக்குறேன். கத்தி ஊற கூட்டிடுவேன். கத்தி ஊற கூட்டிடுவான். போனை போனை கொடு. உள்ள போய் கார்ல உட்கார வரேன். இந்த பின்னாடி உட்காரு. நான் அவ்வளோ கதவை சாத்து, கதவை சாத்து. அதெல்லாம் தெரியல. மன்னிச்சிங்க, நான் மருந்தை குடிச்சு சாப்பிட்றேன். நல்லா கட்டுங்க. நல்லா சொல்லு. அந்த மருந்தை குடிச்சு சாப்பிட்றேன். எப்போ சாப்பிட்ற? அது இன்னும் 2 நாள்ல 2 நாள் இன்னைக்கே சாகணும். செத்துருவா. எதுக்கு சபரி கிட்ட 2 வருஷமா ஈஸி பண்ணுன்னு சொன்னேன்? யாருக்கிட்ட? நான் சொல்லல. 2 வருஷம்லாம் சொல்லல. ஈஸி பண்ண நான் சொன்னேன். 2 வருஷம்லாம் நான் சொல்லல. சத்தியமா சொல்றேன். 2 வருஷம் 2 வருஷம் இல்ல, ஈஸி பண்ணன்னு சொன்னேன் நாங்க. ஆனா 2 வருஷம்லாம் சொல்லிங்க. அப்புறம் நான் சும்மா ஈஸி பண்ண. அப்புறம் எத்தனை வருஷம் சொன்னேன்? எங்க வருஷத்தையே சொல்லுதா ஈஸி பண்ண நான் சொன்னேன். எதுக்கு 2 மாசம் நீ பண்ண? 2 மாசம் நீ பண்ண. 3-4 மாசம் யாரோ பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் பண்ணிட்டேன். ஆனா சபரி கிட்ட நான் 2 வருஷமா போன் பேசிட்டு இருக்கேன். 2 வருஷமா ஈஸி பண்ணிருக்கேன். என்ன கதை இதெல்லாம்? 2 வருஷம்லாம் சொல்லுங்க. ஈஸி பண்ணன்னு சொன்னதுதானே வேற. ஈஸி நான் வந்து 2 வருஷம்லாம் சொல்றேன். அப்ப நீ சொன்னது தப்பு தானே? யார்கிட்ட வச்சிரலன்னு சொன்னேன். யார்கிட்டயுமே சொல்லல. வச்சிருக்கேன்னு யார்கிட்டயுமே சொல்லல. இது எப்படி நான் நம்புறேன்? சத்தியமா சொல்றேன். நான் யார்கிட்டயுமே சொல்லல. நீ யார் என்ன வேணாலும் சொல்லுதா? யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லுதா? அதையும் சொல்றேன். நான் சொல்லவே இல்லை யார்கிட்டயுமே. என் வாழ்க்கையை அழிச்சிட்டு உக்காந்துருக்கல நீ. நீ நல்லா இருப்பியா? நான் சொல்லி நீ நல்லா இருப்பியா? உனக்குலாம் நல்ல சாவே வராதுடா. நல்ல சாவே வராது. நல்ல இந்த கடவுளுக்கு நல்லா இருந்தா நான் சொல்லியிருந்தேன்னா யாருக்கு அழுவு உனக்கு நல்ல சாவே வராது. சொல்லுங்க. உன்னை பத்தி சத்தியமா கறிய காக்கா கொத்திட்டு போகும். உன்னை கடவுள் யாரும் சொல்லியிருக்காங்க. அந்த உனக்கு உண்மையில இந்த என்ன உன்னை பத்தி தப்பா வெயில உட்கார நேருக்கு வாதா? அப்படியே முருந்தைக்கு நேருக்கு வா. என்ன நிழலுக்கு வா? கார்ல அழைச்சிட்டு போயிருக்கேன். சேட்டுக்கிட்ட கொண்டு விட்டுருக்கேன். 2 வருஷம் ஈஸி பண்ணிருக்கேன். நான் உன்னை ஈஸி பண்ண சொன்னேனாடா? யார் பண்ணது? எதுக்கு நீ பண்ண? எதுக்காக 2 வருஷம் பண்ணன்னு சொல்லி வச்சிருக்க? ரோட்ல நிக்க வச்சு சாணி கரைச்சி ஊத்தி அடிச்சு கட்ட விளக்க மாறாது அடிக்கணும். அப்ப கூட உனக்கு புத்தி வராது. அப்ப கூட அடிக்கிற கையும் உடம்பதான் பாக்குறவன் நீ. சத்தியமா நடக்காது. என்ன நடக்காது? என் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டியே. என் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டியா? என் வாழ்க்கையவே நீ அழிச்சிட்ட. என் வாழ்க்கையை அழிச்சிட்ட. எங்க அம்மா அப்பா பார்த்து வச்ச வாழ்க்கை எனக்கு சரியா அமையல. நானா இது ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டேன். அதையே நீ அழிச்சிட்ட. அழிக்கவே இல்லை. யாருக்கிட்டையும் சொல்லல. என்னடா நீனும் சொல்ற? சத்தியமா சொல்றேன். நான் யார்கிட்டயுமே பேசல. நான் பேசல. ஐயோ, திரும்பி இதே சொல்லிட்டு இருக்க. பேசல பத்தி எவன் சொன்னானாவது அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ இதை நான் எடுத்துட்டு போய் உன் வீட்டுல நான் எல்லாத்தையும் காமிச்சு எங்க வீட்டு சனத்தை வர வச்சு நான் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு கொடுப்பேன். வேற ஒன்னும் மகளிர் ஸ்டேஷன்ல பாலியல் தொல்லை கொடுக்குறான்னு சொல்லி கொடுப்பேன். நான் என்ன சொல்றேன்? என்ன வேண்டாம். ஏற்கனவே அந்த பொண்ணு போய் சுற்றி இருந்தார் அவர். அந்த பொண்ணு கையை பிடிச்சி காரில் போன சொல்லி ஜெயங்கொண்டம் பஸ் ஸ்டாண்டில் போய் கூப்பிட்டுருக்காரு. அந்த பொண்ணு வரல, செருப்பால் கட்டி அடிச்சிச்சு. அந்த மோட்டிவேஷன் வச்சுட்டு போய் அந்த பொண்ணு வந்து காலையில் வந்து 7 மணிக்கு வெட்டிட்டார் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு இறந்து சித்தப்பாவை அடிச்சிட்டார். பைப்பால் அடிச்சிருக்காரு. சித்தப்பா ஜிஹெச் சேர்த்துருக்கோம். இந்த பொண்ணு இப்போ உள்ளே இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா வந்து பார்த்துருக்காங்க. என்ன செய்யறாங்க ஸ்டேஷன் போனான்னு தெரியும். இல்லை, இது ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருந்ததா சார்? அது ஏற்கனவே தான் அந்த பொண்ணு வீட்டுக்கார்ட்ட கோச்சிட்டு வந்து ஒரு வருஷமாக அங்கே இருக்காங்க வீட்டில். அதனால் இப்போ திருப்பி அவங்க வெளில போய் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல. இன்னொருத்தவங்க கூட தொடர்பு இருந்தாங்க. அவர் பேர் சுந்தராஜன் சொல்லி நம்ம இந்த ஊர் பக்கம் தான். அவன் பண்ண வேலை தான். நான் இது உள்ளாவே அவன் பண்ண வேலை தான். அவன் இப்போ ஊரில் கூட விட்டுருக்கான் போல. நேற்று கொண்டாந்து விட்டுட்டோன்னே இவருக்கு தகவல் கொடுத்துருக்கான். இன்னும் கொடுத்துருப்பான். இவர் காலையில் வந்து அடிச்சிட்டாரு. இப்போ ஜெயங்கொண்டத்தை போய் கை பிடிச்சிட்டு இருக்காரு. வா போகலான்னு. இந்த பொண்ணு செருப்பு கட்டி அடிச்சிச்சு. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாண்ட்லேயே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிச்சு ஃபேஸ்புக்கில். அது அம்மா வந்தாங்க. அது வெட்டிட்டாரு. உங்கள் பேர்? என் பேர் ஐயப்பன். அவங்களுக்கு என்ன வேணும்? என் தங்கச்சி சித்தி பொண்ணு.
முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.